தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இது லா அண்ட் எத்திக்ஸ் பேப்பர் நம்பர் 5ல் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். டோட்டலாகவே ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருக்கோம். பாருங்கள், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரைட்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகேங்களா? முக்கியமான கேள்வி. இதில் நான் எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன்னா அதை மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஷேர் ஹோல்ட் மெம்பர்னால் யார் அப்படின்னா த சப்ஸ்கிரைபர்ஸ் டு மெமரண்டம் ஆஃப் எ கம்பெனி ஷால் பி டீம்டு டு பி ஹேவ் அக்ரீட் டு பிகேம் எ மெம்பர் ஆஃப் த கம்பெனி அண்ட் ஆன் இட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஷால் பி என்டர்ட் அஸ் எ மெம்பர் இன் இட்ஸ் ரிஜிஸ்டர் ஆஃப் த மெம்பர்ஸ். ஷேர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கி வச்சுருப்பாங்கல்ல, யூடியூப்பில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா, அது மாதிரி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற மெம்பரை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்க தான் மெம்பர் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இங்கே பாருங்கள், 3வது பாயிண்ட் பாருங்கள். எவ்ரி பர்சன் ஹோல்டிங் ஷேர்ஸ் ஆஃப் எ கம்பெனி அண்ட் ஹூஸ் நேம் இஸ் என்டர்ட் அஸ் பெனிஃபிஷியல் ஓனர் இன் த ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டில் பெனிஃபிஷியல் ஓனர் யார் அப்படின்னு குறிப்பிடுறாங்களோ அவங்களும் மெம்பர் அப்படின்னு கூடுறாங்க. ஓகேவா? மெம்பர் ஆர் ஷேர் ஹோல்டர்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அவங்களோட ரைட்ஸ் என்ன? எ பர்சன் ஹூ இஸ் எ ஷேர் ஹோல்டர் ஆஃப் எ கம்பெனி ஹேஸ் மெனி ரைட்ஸ் அண்டர் த ஆக்ட், சம் ஆஃப் தம் ஆர். அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இது ஒரு முக்கியமான கேள்வி, ஒரு 7 மார்க்கில் கேட்டுருவாங்க. சரிங்களா? நான் நிறையா பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதில் ஒரு 7 மட்டும் நீங்கள் ஞாபகம் பண்ணி எழுதிக்கங்க. சரிங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே இது ஓட்டிங் ரைட்ஸ். த ரைட் டு ஓட் அட் ஆல் மீட்டிங். எல்லா மீட்டிங்லையும் போய் ஓட்டு போடலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இது பாருங்கள். த ரைட் டு ரிசீவ் நோட்டீஸ் ஆஃப் ஜென்ரல் மீட்டிங். அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, ஜென்ரல் மீட்டிங்க்கு நோட்டீஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள், 4வது பாருங்கள். த ரைட் டு அப்பாயிண்ட் ப்ராக்சி அண்டு இன்ஸ்பெக்ட் ப்ராக்சி ரிஜிஸ்டர்ஸ். ப்ராக்சிஸ்னால் பகரால் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு ஓட்டு போட முடியல, எனக்கு பதிலாக நீ போயிரு அப்படிங்கிறவரை அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் அப்பாயின்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்றது, அதுதான் ப்ராக்சி. சரிங்களா? அடுத்து இங்கே பாருங்கள். ரைட் டு ரெக்யர் த கம்பெனி டு சர்க்குலேட் ரெசல்யூஷன் வந்து சர்க்குலேட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இது பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபர் ஷேர்ஸ் சப்ஜெக்ட் டு ப்ரொவிஷன் ஆஃப் த ஆக்ட் அண்ட் ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன். தன்னிடம் இருக்க அவர்கிட்ட இருக்க ஷேர்ஸ் இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள். டு இன்ஸ்பெக்ட் த ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் அண்ட் ரிஜிஸ்டர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் ஹோல்டர்ஸ். இன்ஸ்பெக்ட்னா அதை போய் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். மெம்பரோடைய ரெஜிஸ்டரு, டிபெஞ்சர் ஹோல்டரோட ரெஜிஸ்டர்லாம் கரெக்டாக இருக்கா, நேம் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா, டிவிடெண்ட் கொடுக்குறாங்களா கரெக்டாக அப்படிங்கிறத போய் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? டு அப்டைன், இப்போ அடுத்து பாருங்கள். டு அப்டைன் ரிக்வஸ்ட் மினிட்ஸ் ஆஃப் ப்ரொசீடிங் எ ஜென்ரல் மீட்டிங். இன்ஸ்பெக்டர் மினிட்ஸ் புக் இருக்கும், எல்லா மீட்டிங்கையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, எல்லா டிரான்சாக்ஷனையும், அதையும் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், இது பாருங்கள். டு பார்ட்டிசிபேட் இன் த ரிமூவல் ஆஃப் டைரக்டர் பை பாசிங் ஆர்டினரி ரெசல்யூஷன். டைரக்டர் ரிமூவ் பண்ணுறப்ப ரெசல்யூஷன் நடக்குமா, அதில் கண்டிப்பாக ஒரு பார்ட்டிசிபேட் பண்ண ரைட்ஸ் இருக்குது. சரிங்களா? அங்கே பாருங்கள், இது பாருங்கள். டு டிடெக்ட் டைரக்டர்ஸ் த பார்ட்டிசிபேட் மேனேஜ்மெண்ட் த்ரோதம். டைரக்டரை எலெக்ட் பண்ணி செலக்ட் பண்ணுறதுக்கும் இவருக்கு ரைட்ஸ் இருக்குது. டு என்ஜாய் த ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி சேப் ஆஃப் டிவிடெண்ட் வாங்கி என்ஜாய் பண்ணுறதுக்கு இவருக்கு ரைட்ஸ் இருக்குது. லாஸ்ட்டு பாருங்கள். டு ஷேர் இந்த சர்ப்ளஸ் ஃபார் பைண்ட் அப் பண்ணும்போது ஏதாவது சர்ப்ளஸ் கிடச்சாலும் அதில் அவர் ஷேர் பண்ணுறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. பாருங்கள், ஒரு சிங்கிள் லைனில் தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். 3, 6, 9, 10, 11 பாயிண்ட் இருக்குது. நீங்கள் ஒரு 8 நல்லா படிச்சுக்குங்க. அங்கே ஒரு 8, 7 எழுதுனா கூட போதுமானது. சரிங்களா? பாருங்கள், இப்போ பாருங்கள். இது ஆடிட் கமிட்டி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இது வந்து கேட்டுருவாங்க, கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த கேள்வியை. சரிங்களா? செக்ஷன் 177, 7 நாளும் ஆடிட்டருக்கு சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் 177 செக்ஷன் மட்டும் கேட்டு கூட விட்டுருவாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். இந்த பாயிண்ட்டு, த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் ஒன் and such other classes of company as may be prescribed shall constitute an audit committee. லிஸ்டட் பப்ளிக் கம்பெனி வந்து லிஸ்டட் பப்ளிக் கம்பெனி வந்து ஆடிட் கமிட்டியை உருவாக்கணும் அப்படிங்கிறாங்க. 2வது பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு பாருங்கள். இந்த பாயிண்டில் என்ன? த ஆடிட் கமிட்டி shall consist of minimum 3 directors. மினிமம் 3 டேரக்டர்ஸ் இருக்கணும் அந்த ஆடிட் கமிட்டியில். மினிமம் 3 இண்டிபெண்டன்ட் டேரக்டர் இருக்கணும், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள். 4வது பாயிண்ட், இது பாருங்கள். எவ்ரி ஆடிட் கமிட்டி ஷால் ஆக்ட் அக்கார்டன்ஸ் வித் த டேர்ம்ஸ் ஆஃப்
ரெஃபரன்ஸ் ஸ்பெசிஃபைட் இன் ரைட்டிங் பை த போர்டு. எல்லா ஆடிட் கமிட்டியும் போர்டு என்ன சொல்லியிருக்கோ அந்த ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணி நடந்துக்கணும். என்னென்ன அது என்னென்ன பாருங்கள். ஒன்றாவது பாருங்கள், த ரெக்கமெண்டேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் ரெமுனரேஷன் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர்ஸ். அப்போ ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட்றது அவங்களுக்கு சேலரி கொடுக்குறது எல்லாம். ரெண்டாவது, ரிவ்யூ அண்ட் மானிட்டர் ஆடிட்டர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எஃபெக்டிங் த ஆடிட்டர் ப்ராசஸ். ஆடிட்டிங் ப்ராசஸை ரிவ்யூ பண்ணுறது, சரிங்களா, கரெக்டாக பண்ணுறாங்களா என்ன ஏதுன்றதை. மூணாவது, எக்ஸாமினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர்ஸ். ஆடிட்டர் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரா, அதை எக்ஸாமின் பண்ணுறது, எக்ஸாமினா வெரிஃபை பண்ணுறது, அவ்வளோதான், சரிங்களா. அடுத்து இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் பாருங்கள். த ஆடிட் கமிட்டி மே கால் ஃபார் ஆல் கமெண்ட்ஸ் ஆஃப் ஆடிட்டர் அபவுட் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம். இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் இப்படி இருக்குன்றத ஆடிட் கமிட்டி கமெண்ட் பண்ணலாம், சரிங்களா. கமெண்ட் பண்ணி இதை இப்படி சேஞ்ச் பண்ணுங்கள், என்ன எது அப்படிங்கிறத சொல்லலாம், சரிங்களா. அடுத்து இங்கே ஆறாவது பாயிண்ட் பாருங்கள். இது, த ஆடிட் கமிட்டி ஷால் ஹேவ் அத்தாரிட்டி டு இன்வெஸ்டிகேட் டு எனி மேட்டர். எந்த மேட்டர் உள்ள நடந்தாலும் சரி ஆடிட் கமிட்டி போய் இன்வெஸ்டிங் பண்ணிக்கலாம், சரிங்களா. அவ்வளோதான், ஒரு இண்டிபெண்டன்ஸாக செயல்படுது. த ஆடிட்டர்ஸ் ஆஃப் யர் கம்பெனி அண்ட் கீ மேனேஜர் பர்சனல் ஷால் ஹேவ் ரைட் டு ஹியர் மீட்டிங்ஸ் ஆஃப் ஆடிட் கமிட்டி. கீ மேனேஜர் பர்சன் ஆடிட்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி வந்து ஆடிட் கமிட்டி மீட்டிங்கில் போய் கலந்துக்கலாம், சரிங்களா. அடுத்து எட்டாவது பாயிண்ட் பாருங்கள். த போர்ட்ஸ் ரிப்போர்ட் அண்டர் சப்செக்ஷன் 3 ஆஃப் செக்ஷன் 134 ஷால் டிஸ்க்ளோஸ் த கம்போசிஷன் ஆஃப் ஆடிட் கமிட்டி. ஆடிட் கமிட்டி என்னென்ன இது பண்ணுதுங்கிறத டிஸ்க்ளோஸ்னா வெளியிடுறது, சரிங்களா. அந்த செக்ஷன் என்னது, செக்ஷன் 3 134. உங்களுக்கு இது ஞாபகம் இல்லைன்னா விட்டுருங்க, சரிங்களா. அடுத்து 9, 10 வாட்சி பாருங்கள். இந்த 10ல் ஏதாவது ஒரு 7 எழுதுனா போதுமானது. இப்போ 10 பாயிண்ட் இருக்குங்களா, 9, 10 வாட்சி பாருங்கள். உங்களுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கிறது 7 மார்க் பண்ணியிருக்கேன், அது எழுதுனாலும் எழுதிக்கிங்க. 8 மார்க் பண்ணியிருக்கேன், அது எழுதுனாலும் எழுதிக்கிங்க. இல்லைன்னா இந்த 10குள்ளே படிச்சுட்டு உங்களுக்கு எது புரியுதோ அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதிக்கலாம், அவ்வளோதான், ஓகேங்களா. ஆடிட் கமிட்டின்னு கேட்டால் இங்கே பாருங்கள், இது முக்கியமான ஒன்று. கீ மேனேஜரல் பர்சனல்னால் யார்? ஃபஸ்ட் எடுத்தோடனே சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரு, கம்பெனி செக்ரட்டரி, ஹோல் டைம் டைரக்டரு, சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரு, அஸ்மிபி ப்ரெஸ்கிரிப்ட் அதர் ஆஃபீஸர்ஸ். புரிஞ்சா? செக்ரட்டரி, ஹோல் டைம் டைரக்டர், ஃபினான்ஷியல் மேன் ஆஃபீஸர், அதர் ஆஃபீஸர், இவங்க எல்லாமே கீ மேனேஜர் பர்சனல்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் கேட்கலாம், பார்த்துக்குங்க, சரிங்களா. இது ஒரு முக்கியமான கேள்வி பாருங்கள். இது என்னென்னா, பர்சனல் லயபிலிட்டி ஆஃப் ஏஜென்ட். ஏஜென்ட்டோட பர்சனல் லயபிலிட்டி எப்போ வருது? ஏஜென்ட்னாலே அது பிரின்சிபலுக்காக செயல்படுறவர். ஸோ பிரின்சிபல் தான் பொறுப்பு. பர்சனலாக எப்போல்லாம் ஏஜென்ட்டுக்கு வந்து பர்சனலாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க, அது எப்போன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த நம்ம எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன்னா அது மட்டும் பாருங்கள். வேர் ஏ கான்ட்ராக்ட் இஸ் மேட் பை ஏஜென்ட் ஃபார் சேல் ஆர் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஃபார் மெர்ச்சன்ட் ரெசிடென்ட் அப்ராட். பிரின்சிபல் வந்து அப்ராடில் இருக்காருன்னா ஏஜென்ட் வந்து இங்கே அவர் தான் இருக்கார், ஸோ அவர் தான் ரெஸ்பான்சிபிள். அடுத்து, வேர் த ஏஜென்ட் இஸ் நாட் டிஸ்க்ளோஸ் பிரின்சிபல் நேம். இப்போ ஏஜென்ட்டுங்கிறது தெரியும், யார் பிரின்சிபல்னே சொல்லாமல் விட்டுட்டார் அப்படின்னா இவர் தான் பொறுப்பு, ஏன்னா அவர் ஒருத்தர் தானே தெரியும் எல்லாத்துக்கும். அப்புறம் ஃபாலோயிங் சர்க்கம்டன்ஸ்ன்னு இருக்கா, அது பாருங்கள். ஃபாலோயிங் சர்க்கம்டன்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஆக்டே ஃபாரின் பிரின்சிபல், அதே தான் ஃபாரின் பிரின்சிபல் வந்து ஃபாரினில் இருக்கார், ஸோ ஏஜென்ட்டு தான் இங்கே பொறுப்பு. ரெண்டாவது, ஏஜென்ட்ஸ் ஆக்ஷன் அன்னேம்டு பிரின்சிபல், அதே தான் நேம், அது பிரின்சிபலோட நேமே தெரியல. வேறு பிரின்சிபல் கேனாட் ஷூடு. பிரின்சிபல் வந்து கேஸ் போட முடியாத நிலைமையில் இருக்கார். ஷூடு அப்படின்னா கேஸ் போட முடியாத நிலைமை. அப்போம்போதும் பிரின்சிபல் தான், இது ஏஜென்ட் தான் பர்சனல் லைபிள். அடுத்து பாருங்கள், அன்டிஸ்க்ளோர்டு பிரின்சிபல். அதான் அன்டிஸ்க்ளோர்ட்ஸ்னால் என்னது, வெளியிடப்படாத ஒரு பிரின்சிபல் இருக்கார். ஸோ ஏஜென்ட் ஒருத்தர் தான் எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து பர்சனல் லைபிலிட்டி. வேர் த ட்ரேட் யூசேஜ் கஸ்டம்ஸ் மேக்ஸ் இஸ் பர்சனல் லைபிள். ஒவ்வொரு இதில் இப்போ ஏஜென்ட்டு தான் லைபிள்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஏஜென்ட்டு. வேறு ஆக்டஸ் நான் எக்ஸிஸ்டிங் பிரின்சிபல். நான் எக்ஸிஸ்டிங்னா பிரின்சிபல் ஒரு வேளை இல்லை மண்டையை போட்டார் அப்படின்னா அது. ஏஜென்ட் ரிசீவர் பேஸ் மணி பை மிஸ்டேக் ஆர் ஃப்ராடு. இவர் சொந்த முயற்சினால் இப்போ செயல்பட்டு ஏதாவது ஃப்ராடுத்தனம் பண்ணி மணி வாங்கிட்டாருன்னா அதுக்கு பர்சனலாக ஏஜென்ட்டு லைபிலிட்டி, சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது படிச்சுங்க. ஒரு 8 பாயிண்ட் எழுதிக்கிங்க டோட்டலாக. இதில் ஒரு 6, மேலே ஒரு 2 இருக்குது, 8 பாயிண்ட் எழுதிக்கிங்க, போதுமானது, சரிங்களா. இங்கே பாருங்கள், இது என்னது, லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் dissolved by tribunal. LLB partnership may be dissolved by tribunal. அதுக்கான ரூல்ஸ் என்ன? ட்ரிபுனல் இன் ஃபாலோயிங் வேஸ். ஃபஸ்ட் எடுத்தோடனே பாருங்கள், நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், அது மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ, the liability limited liability partnership decide to the limited liability partnership be wind up by the tribunal. ட்ரிபுனல் மூலமாக, ட்ரிபுனல்னால் யார்? கோர்ட்டு மாதிரி ஒருத்தவங்க, ஆனால் கோர்ட்டு கிடையாது, ஜட்ஜு மாதிரி ஒருத்தவங்க, சரிங்களா, அவங்க.
அது முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா பி பாருங்கள். இஃப் ஃபார் பீரியட் மோர் தென் 6 months த நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் ஆஃப் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் இஸ் ரிசீவ்டு பிலோ 2. 2 பேர் கீழே போயிட்டாங்க, பார்ட்னர் எல்லாம் வந்து நான் வரலான்ட்டு போயிட்டாங்க, ஒருத்தர் தான் இருக்கார் அப்படின்னா அந்த டைமில் ட்ரிபுனல் வந்து கலைச்சிடலாம், வைண்ட் அப் பண்ணி விட்டுறலாம். சரிங்களா. அடுத்து சி பாருங்கள். சி இஃப் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஹாஸ் ஆக்டட் அகெயின்ஸ்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் sovereignty and integrity of India, security of the state or public order, against sovereignty இறையாண்மை, இந்தியாவின் இறையாண்மைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா. அந்த இறையாண்மைக்கு அகெயின்ஸ்டாக செயல்படுதுன்னா அந்த டைமில் ட்ரிபுனல் வந்து பார்ட்னர்ஷிப்பை கலைச்சி விட்ரும். டி பாருங்கள். டி இஃப் த லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஹஸ் மேட் எ டிஃபால்ட் இன் ஃபைலிங் த ரிஜிஸ்டர் ஃபைல் பண்ணுற ரிஜிஸ்டர்கிட்ட எல்லாத்தையும் ஃபைல் பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது டிஃபால்ட் ஆயிடுச்சு, ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டாரு அப்படின்னா அந்த டைம்லேயும் ட்ரிபுனல் வந்து கலைச்சி விட்ரும். சரிங்களா. இ பாருங்கள். இஃப் த ட்ரிபுனல் இஸ் ஆஃப் த ஆப்ஷன் தட் இஸ் ஜஸ்ட் அண்ட் ஈக்குவட்டபிள் தட் த லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் பி வைண்ட் அப். ட்ரிபுனல் ஒருவேளை இதை தவிர ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருக்காங்கன்னு ட்ரிபுனலுக்கு புரிஞ்சிச்சுன்னா அந்த டைமில் ட்ரிபுனல் வந்து வைண்ட் அப் பண்ணி விட்டுரும். லாஸ்ட் பாருங்கள். எஃப் இஃப் த லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் இஸ் அனேபிள் டு பே இட் ஜெப்ட், அதாவது கடனை கொடுக்க முடியாத நிலைமைக்கு லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் போயிடுச்சு அப்படின்னா அந்த டைம்லேயும் ட்ரிபுனல் கலைச்சி விட்ரும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கிறதே 6 பாயிண்ட்டு தான். எழுதி விட்டிங்கன்னா அப்படியே மார்க்கை விட்டு அடிச்சிருவாங்க, மார்க் போட்டுருவாங்க. சரிங்களா. டாக்ட்ரின் ஆஃப் கேவியட் எம்டார், இது நான் ப்ரீவியஸ் வீடியோலையும் ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த தடவை நான் மார்க் பண்ணியிருக்கேன்னா அது மட்டும் பாருங்கள். லெட் த பையர்ஸ் பிவார், பையர் வந்து பிவாராக இருக்கணும், அதாவது எச்சரிக்கையோடு இருந்து பொருட்களை செலக்ட் பண்ணணும். அதுதான் லெட் த பையர் பிவார். இந்த ஒரு லைன் தான். கேவியட் எம்டார்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த லைன் தான் நீங்கள் எழுதணும். லெட் த பையர்ஸ் பிவார், இந்த லைன் தான் நீங்கள் எழுதணும். சரிங்களா. இதுதான் மொதல் லைனு. அடுத்து பாருங்கள். த டாக்ட்ரின் ஆஃப் கேவிட் எம்டார் இஸ் எம்டிஃபைடு இந்த செக்ஷன் 16. செக்ஷன் வந்து 16. கேவிட் எம்டார் ஈக்குவல் டு 16, எம்டார் 16 அப்படியா வச்சுங்க. சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட் அண்டு எனி அதர் லா. ஓகேவா. அடுத்து பாருங்கள். தெர் இஸ் நோ இம்ப்ளீட் வாரண்டி, இங்கே பாருங்கள். தெர் இஸ் நோ இம்ப்ளீட் வாரண்டி ஆர் கண்டிஷன் டு த quality or fitness of any particular purpose of the goods supplied under the contract of sale. It is not the seller's duty to give the buyers the goods or fit. அதாவது ஃபிட்டான குட்ஸை கொடுக்கணும், ஆனால் அவருக்கு என்ன தேவைங்கிறத பையர் தான் வாங்கி எடுக்கணும். அந்த டைமில் அவர் ராங் டெசிஷன் எடுத்துகிட்டு பையர் வந்து ராங் டெசிஷன் எடுத்து வாங்கிட்டு போயிட்டு இங்கே வந்து நீ எனக்கு தப்பான குட்ஸை கொடுத்துட்டேன்னு சொல்லி சண்டை போட முடியாது அப்படிங்கிறாங்க. புரிஞ்சா. குட்ஸ் வந்து பையர் பார்த்து வாங்கிக்கணும், கரெக்டான இதாக இல்லாமல் வாங்கிட்டு போயிட்டு வந்து திரும்ப கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா. கடைக்காரன் வந்து வாங்க மாட்டான். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க கீழே. ஏபிசிடி இருக்கா, இது லைட்டாக வாட்ச் பாருங்கள், உங்களுக்கு புரியும். எக்ஸப்ஷன்ஸ், இந்த செக்ஷன் 16க்கான எக்ஸப்ஷன்ஸ் என்னங்கிறது இந்த 4 பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. மேலே சொன்னதே தான் கீழே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் நல்லா ஒரு வாட்ச் பாருங்கள், டவுட்னா என்கிட்ட கேளுங்க. சரிங்களா. ப்ரொசீஜர் இந்த பாருங்கள், இது பாருங்கள், இந்த ஏ மட்டும் பாருங்கள். சரிங்களா. பி தேவையில்லை, ஏ மட்டும் பாருங்கள். ஏ என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொசீஜர் டு ஃபார்ம் ஏ பார்ட்னர்ஷிப் அண்டர் த பார்ட்னர்ஷிப் ஆக்ட். பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படி என்ன எப்படி பார்ட்னரோ ப்ரொசீஜர் பண்ணுறதுன்னா இங்கேருந்து பாருங்கள், போதுமானது. பார்ட்னர்ஷிப்னா என்ன, அக்ரிமெண்ட் பிட்வீன் த பார்ட்டிஸ் டு ஷேர் த ப்ராஃபிட் அட் அக்ரிடி ரேஷியோ, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கே ப்ரொசீஜர் மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், மினிமம் 2. ஃபஸ்ட்டு என்ன, மினிமம் 2 மெம்பரு, அப்பர் 10, பேங்கிங்னா அண்டு 20. சரிங்களா. 2 அப்பர் லிமிட் வந்து 10 இன்கேஸ் ஆஃப் பேங்கிங் பிஸ்னஸ் அண்டு 20 அதர் பிஸ்னஸ். ஓகேங்களா. 2, 10, 20 அப்படியே வச்சுங்க. அவ்வளோ. அடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு டிசைட் டு ஹூ த பார்ட்னர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. ஃபஸ்ட்டு யார் பார்ட்னருங்கிறத டிசைட் பண்ணிடணும். 2வது அடுத்து நேம் செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்ட்னர் யாருன்னு டிசைட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு என்ன, இப்போ ஏபி சேர்ந்து ஏபி ஃபேம் அப்படின்னு வைக்கிறாங்கன்னா அப்படி நேமை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பிஸ்னஸோட அப்ஜெக்டிவ், என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ், நம்ம வந்து இப்போ சாக்லேட் விற்க போகிறோம் இல்லை ஒரு சிலிண்டர் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க போகிறோமா, அது என்ன அப்ஜெக்டிவ் என்னங்கிறத முடிவு பண்ணணும். அடுத்து கேபிட்டல் போடணும், ஒவ்வொரு பார்ட்னரும் கேபிட்டல் போடணும். வெரி வெரி சிம்பிள். நீங்கள் இப்போ ஒரு பார்ட்னராக உருவாக்க போகிறீங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பை, அது எப்படி உருவாக்குவீங்க, அதோட ப்ரொசீஜர் என்ன, அவ்வளோதான். அடுத்து அக்ரிமெண்ட் போடணும். அக்ரிமெண்ட் சுட்டு இன்வேரிட்டி ஆஃப்
சைன் பை த ஆல் பார்ட்னர்ஸ். அக்ரிமெண்ட்டை சைன் போடணும். ஆல் ப்ரொவிஷன் பைண்டிங் ஆஃப் ஆல் பார்ட்னர்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அப்புறம் ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட்டு. அடுத்து பேன் நம்பரை கொடுக்கணும். எல்லாருடைய பேன் நம்பரையும் கொடுத்து இது பண்ணணும். டேக்ஸ் அத்தாரிட்ட பேன் நம்பர் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், சரிங்களா. ரெக்யூர் ஆல் மேண்டட்டரி லைசன்ஸ் ஃப்ரம் த ரெஸ்பெக்டிவ் அத்தாரிட்டி. பேன் நம்பரை கொடுத்துட்டு என்னென்ன லைசன்ஸ் வேணும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இந்த லைசன்ஸ் கொடுங்கன்னு கவர்மெண்ட்டாக வாங்கிக்கணும். அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் வித் டேக்ஸ் அத்தாரிட்டி. ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். டேரக்ட் டேக்ஸ் என்னென்ன வாங்கணுமோ வாங்கிக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், கன்சல்டிவ் எவிடன்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் எல்லாம் முடிச்சப்பறம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்துடும். புரிஞ்சா? இதை நீங்கள் பார்க்கத்தான் ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக இருக்கும், ஆனால் வெரி 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 சிம்பிள், சரிங்களா. அவ்வளோதான். இப்போ ரெண்டாவது கேள்வி பாருங்கள். ரெண்டாவது கேள்வி என்னென்னா அக்செப்டன்ஸோட கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி பாருங்கள். அக்செப்டன்ஸ்னால் என்ன, அதோட எசென்சியல் என்னென்ன வரும். எசென்சியல்ஸ் ஆஃப் வேலிட் அக்செப்டன்ஸ்னால் என்னது, ரொம்ப சிம்பிள் பாருங்கள். அக்செப்டன்ஸ் ஓரல் ரைட்டிங், கையில் எழுதுனதாக இருக்கலாம், இல்லைனா கையில் வாய் வழியாக சொல்லின அக்செப்டன்ஸாக இருக்கலாம், இல்லை கையில் எழுதுனதாக இருக்கலாம், ஓகேவா. அதே தான். இட் மே பி எக்ஸ்பிரஸ்ட் இம்பிள், அதே தான். கையில் எழுதுனால இருக்கலாம், வாயில் எழுதுனால இருக்கலாம், வாய் வழி சொன்னதாக கூட இருக்கலாம். இஃப் த பர்டிகுலர் மெத்தட் ஆஃப் அக்செப்டன்ஸ் இஸ் ப்ரெஸ்கிரிப்டு, ஆஃபர் மஸ்ட் பி அக்செப்டட். அது ஆஃபராக இருக்கணும், ஆஃபர் வந்து மஸ்ட்டு அக்செப்ட் பண்ணியிருந்துருக்கணும் அவர், சரிங்களா. மூணாவது, இட் மஸ்ட் பி அன்குவாலிஃபைடு அப்சல்யூட் கரஸ்பாண்டன்ட் வித் ஆல் ஆஃபர். எல்லாமே ஆல் ஆஃபரையும் அக்செப்ட் பண்ணியிருந்துருக்கணும். நாலாவது, த கண்டிஷனல் அக்செப்டன்ஸ் வில் அமௌண்ட் டு ரிஜெக்ஷன் ஆஃப் ஆஃபர். கண்டிஷனல் அக்செப்டன்ஸ் இருந்தால் ரிஜெக்ஷன், ஆஃபர் ரிஜெக்ஷனாக இருந்திருக்கக்கூடாது, சரிங்களா. அடுத்து பாருங்கள், இந்த பாயிண்ட் பாருங்கள். எ கவுண்டர் ஆஃபர் ஆஃப் அக்செப்டன்ஸ் வில் ஆல்சோ அமௌண்ட் டு அப்ஜெக்ட் ஆஃப் ஆஃபர் பட் எ கவுண்டர் ஆஃபர் மே பி அக்செப்டட் ஆர் ரிஜெக்டட் பை த பார்ட்டி. கவுண்டர் ஆஃபர் வந்து அக்செப்டட் பண்ணியிருக்கணும், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணியிருந்திருக்கணும், சரிங்களா. அவர் பிடிச்சதா அக்செப்ட் பண்ணுவார், பிடிக்கலாம் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவார், அவ்வளோதான். இட் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட் டு த ஆஃபரர். கம்யூனிகேட்னா ஆஃபரருக்கு வந்து தொடர்பு கொண்டு இருந்துருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளாமல் இருந்துக்கிட்டு சொல்லிட்டோம்னு சொல்லி இருந்திருக்கக்கூடாது. அவ்வளோதான். இதில் எத்தனை இருக்குது, 3, 6, 7 பாயிண்ட். இந்த ஃபஸ்ட்டு 7 பாயிண்ட் நான் வாட்ச் விட்ருக்கேன். இது கீழே உள்ள இது நீங்கள் வாட்ச் பாருங்கள். புரிஞ்சால் உங்களுக்கு எது புரியுதோ அதிலேருந்து 7 பாயிண்ட் எழுதிங்க. அதுதான் ஆல்ரெடி நம்ம எசென்சியல் கான்ட்ராக்டுக்கான இதுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வி கவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி. எலிஜிபிலிட்டி ஆஃப் ஃபார் போனஸ் அண்டர் த ஆக்ட், த கோட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட். இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே கவர் பண்ணிட்டோம். லா பிளேலிஸ்ட்டில் இருக்கிற மற்ற வீடியோஸ்லேயே இது கவர் ஆயிடுச்சு. இருந்தாலும் இங்கே முக்கியமாக இன்னொரு கேட்டிருந்துருக்காங்க, சரிங்களா. அதே மாதிரி தான் இந்த கேள்வியும் செக்ஷன் 8 கம்பெனி கவர் பண்ணியாச்சு, சரிங்களா. ஓகே, இப்போ வாங்க நம்ம லாஸ்ட் 8வது கேள்விக்கு வந்துட்டோம். முக்கியமான கேள்வி. இந்த மாடல் கேள்வி 2-3 தடவை கேட்டிருந்துருக்காங்க. நம்ம அதை படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள். மிஸ் சித்ரா எ சிங்கர் enters into a contract with the manager of Bangalore Gate Club to sing in the club for 2 concerts every week, சரிங்களா. 2 months and club agrees to pay here at the rate 15,000 for each consent. ஒவ்வொரு கன்சென்ட்டுக்கும் 15,000 ரூபா கொடுக்குறாங்க. And the 7th consent, Miss Citra willfully absent herself. With the assent of manager of the club, Miss Citra sings for 8th concert. But the following day, the club puts an end to the contract. Can Miss Citra claim damages for breach of contract? Advice. சரியா, சித்ராவால் பாட முடியலை. அதை வந்து சரி போதும், 8 இது பாடிடுச்சுல்ல, 9வது வந்து அதால் பாட முடியலை. அதனால் வந்து கிளப் வந்து அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுது. இது வந்து தப்பாகுமா? அந்த 8வது பாட முடியலைன்றதுக்காக காசு கொடுக்காம போயிட்டாங்க. அது வந்து எப்படி பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டாக எப்படி அட்வைஸ் கொடுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், அதுக்கான ஆன்சர் பாருங்கள். On the 7th concert, when Miss Citra willfully absent herself, the club is at liberty to put in end the contract. Miss Citra sings on 8th concert with the consent of the club. The club entitled to compensation or damages because of Miss Citra failure to sing 7th concert. If the club puts an end the concert, Miss Citra can claim damages for contract breach. அவரோட உடம்பு சரியில்லாத காரணத்தினால தானே பாட முடியலை. ஸோ கிளப் வந்து பொறுத்து இன்னொரு நாளைக்கு அந்த மீட்டிங்கை வச்சுருந்துருக்கணும். ஆனால் வைக்காமல் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ மிஸ் சித்ரா கேன் கிளைம் டேமேஜஸ் ஃபார் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அண்டர் செக்ஷன் 39. சித்ரா கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, புரிஞ்சா? ஓகேவா, வெரி சிம்பிள். இங்கே பாருங்கள், இந்த கேள்வி பாருங்கள். ஏபிசி லிமிடெட் இஷ்யூ நோட்டீஸ் ஹோல்டிங் 7th November 2022. நோட்டீஸ் வாஸ் போஸ்டட் டு த மெம்பர் 16 October 2022. 16 அக்டோபர்லேருந்து 7 நவம்பர் வரைக்கும்
எத்தனை நாள் வருது? நம்பர் ஆஃப் டே நோட்டீஸ் கிவன் இங்கே பாரு, இந்த 2 தேதிக்கும் உள்ள கொடுத்துருக்காங்க. 2 தேதிக்குள்ளே 19 தான் வருது. நோ, ரூல்ஸ் படி பார்த்தா 21 நாள். சிம்பிளாக பாருங்கள், இதை மட்டும் பாருங்கள், இதை பாருங்கள் ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்கள், இதுதான் 2. இந்த 2 தேதிக்குள்ளே டிஃபரன்ஸ் என்ன? 7ஆம் தேதி ஹோல்டிங்கு ஜிஎம், நவம்பர் 7 மீட்டிங்கு, டிஸ்பேச் நோட்டீஸ் கொடுத்தது 16. 2க்குள்ளே டிஃப்ரெண்ட் என்ன? 19 நாள் தான் வருது. ஆக்சுவலாக ரூல்ஸ் படி 21 நாள் வந்து கொடுத்தாகணும். ஆனால் இங்கே 19 தான் கொடுத்துருக்காங்க. 2 நோட்டீஸ் ஷார்ட் பை 2 days. ஸோ ஷார்ட் ஃபால் மேபி கண்டனடு. நோ, கண்டனடுனா என்னது? கண்டனடுனா மன்னிக்கலாமா? மன்னிக்கக்கூடாது. 21 நாள் கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். இந்த 2 தேதிக்குள்ளே டிஃபரன்ஸ் என்ன? நீங்களே பாருங்கள், இந்த 2 தேதிக்குள்ளே டிஃபரன்ஸ் என்ன? 19 நாள். ஆக்சுவலாக எவ்வளோ வரணும்? 21 நாள். எவ்வளோ ஷார்ட்டு? 2 நாள். அவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சா? ஒரு வாட்ச் பாருங்கள், புரிஞ்சிடும். இந்த கேள்வி அடிக்கிறதுக்கு கேட்குறாங்க பாருங்கள், வெரி சிம்பிள். வளவளான்னு நீங்கள் இதை நான் மார்க் பண்ணதை மட்டும் எழுதினாலே போதுமானது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? பாய்.